ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி டாக்கில் வந்து எஜுகேஷன் சீரிஸ் இது. ஸோ ரெகுலராக நம்ம வந்து இந்த ரியாலிட்டி டாக் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ சின்ன ஒரு இன்ட்ரப்ஷன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்தாக வந்து ரியாலிட்டி டாக் பப்ளிஷ் பண்ணல. ஸோ இது நியூ அடிஷன் அகைன் திருப்பி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இதில் ரியாலிட்டி டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளாரிட்டி, நம்ம ப்ராப்பர்ட்டி பற்றி, ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறது பற்றி, ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம், ஸோ மேபி ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு வில்லாஸு, ஈவன் பிளாட்டாக இருந்தால் என்னெல்லாம் வந்து பார்க்கணும், இதெல்லாம் பார்த்து வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த ரியாலிட்டி டாக்கில் பேசிகிட்டே இருக்கிறோம். ஸோ இது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த ரியாலிட்டி டாக்கில் பேச போகிறோம். உடனே வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வாட்ச் பண்ணால் இந்த சீரிஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி ரியாலிட்டி டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டான மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடு வாங்கும்போது நிறைய விஷயங்களை பார்க்கணும், நிறைய விஷயங்களை கவனித்து பார்க்கணும். இது பார்த்து வாங்க, மேபி யூடிஎஸை பாருங்கள், கார்பெட் ஏரியா பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம், செட் பேக் பாருங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக பார்க்குறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணிட்டாருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா போய் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஒப்பீனியன் கேட்டார். சார், நான் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டேன், நீங்கள் வந்து இதில் ஃபீல்டில் வந்து சில கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்களே, வாங்க சார், எனக்கு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்து சொல்லுங்கள் சார் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் எனக்கு கூப்பிட்டு போய் காமிச்சார். ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெட்ரூம், ரொம்ப நல்ல சீப்பர் காஸ்ட்டுக்கும் கிடச்சிது. ஈவன் வந்து அவர் கேட்குற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவர் நார்த் ஃபேஸிங் கேட்டிருந்தார், நார்த் ஃபேஸிங்காகவும் கிடச்சிதுங்க. எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாருமே ஹாப்பி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலி பண்ணணும். இப்போ வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுக்கணும். அவர் லோன்லாம் போகல, ஃபுல் பேமெண்ட் கொடுக்கணும். அவர் வந்து எல்லாருமே ஹாப்பி. கல்யாணம் ஆக போகுது அவருக்கு. இந்த வீடு வாங்கிட்டா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவரோட மேரேஜ் தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்து முடித்த பிறகு ஃபைனல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய மாமனார்னு பொண்ணு கொடுக்க போகிறவர், ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்தாருங்க அந்த வீட்டை பார்க்குறதுக்கு. ஸோ நான் பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் அவர் வந்து பார்க்குறாருங்க. பார்த்துட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாருங்க. என்ன அப்படி கேட்டிங்கன்னா, தம்பி இது தெருக்குத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டோட்டலாக அந்த என்டையர் ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை வாங்குறத விட்டுட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸ் வீடு தேடி அலைஞ்சிருப்பாங்க. அப்படி வீடு தேடி அலைஞ்சு ஃபைனலாக கண்டுபிடிச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு. அதில் என்னையும் கூப்பிட்டு அடிஷ்னல் ஒப்பீனியனும் வாங்கிட்டாங்க. நானுமே பார்த்துட்டு எல்லாமே நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டேன், சார் வீடு சூப்பராக இருக்குது, நீங்கள் வாங்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, அகைன் சூப்பராக இருக்குது, இந்த ஏரியாவுக்கு சரியான காஸ்ட்டாகவும் இருக்குது, நீங்கள் விரும்புகிற மாதிரியும் இருக்குது, இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேறு இருக்குது, ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிவிட்டு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அவங்க மாமனார் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அந்த டீலை கேன்சல் பண்ணிட்டு அமௌண்ட்டை ரிட்டன் வாங்கிட்டாருங்க. இது சரியாக தப்பா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பட் என்ன கேட்பீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைங்க. அந்த கிளாரிட்டிக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிலதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கவனிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தெருக்குத்து அப்படின்னு சொல்கிறது வந்து நான் அந்த டயக்ராமில் போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரோடு மாதிரி நான் வந்து இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வருது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ரோடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோடு வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்படி கட்டாகி திரும்புது. இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெருக்குத்துன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட் வாங்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து தெருக்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மேபி ஹவுஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா தெருக்குத்து வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோடாக இருக்குது, வண்டிகள் வந்து இதில் வருது, பெருசாக வருதுன்னா பெரிய ரோடாக இருக்குன்னா அவங்க இங்கே நேராக கொண்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறது வாய்ப்பு அதிகம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தார் ரோட்டில் பஸ்ஸு போகுது, இல்லை ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகுது, அந்த மாதிரி இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா கண்டிப்பாக டேஞ்சரு. நீங்கள் என்ன கேட்டாலுமே வாங்காதீங்க, இது தெருக்குத்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நானுமே உங்களுக்கு சொல்லுவேன், சரிங்களா. ஆனால் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரு, அதாவது தெருன்றது ரோடு தெரு வித்தியாசம் நமக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இல்லைங்களா. ஒரு தார் ரோடுக்கும் ஒரு தெருவுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. தார் ரோடு வந்து அவுட்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் போகும், கார் போகும், பஸ்ஸு போகும், ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகும், நிறைய லாரி இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு உண்டு வழி இருக்குது. இப்போ இதுவே வந்து ஒரு தெருவுங்க, உள்ளே ஒரு ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்துட்ட பிறகு தெருவுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிளோ பஸ்ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் இதில் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தெருக்குத்துன்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசை பொறுத்தது.
சரிங்களா? இப்போ இது இங்கே இந்த ரோடு இங்கே போய் முடியுது, திருப்பி இங்கேருந்து ரோடு வந்து இந்த ரோடு இங்கே முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெரு இங்கே முடிஞ்சிருது. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெருக்குத்து ப்ராப்பர்ட்டி, டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஆக்சிடென்ட்டுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் 0. ஸோ எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய மனசை பொறுத்தது தான். அப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து மெயின் ரோட்டில் இருந்தால் வாங்கக்கூடாது. மற்றபடி இந்த மாதிரி தெருவுக்கு உள்ளே இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாங்கலாம், நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுலேயும் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் தாங்க இது அவைலபிள். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தெருக்குத்து அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் தான். தெருக்குத்து அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, பார்க்குறாங்க. நீங்கள் அதர் ஸ்டேட்ஸ்லாம் போனீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் யாரும் பெருசாக மைண்ட் பண்ணுறதே கிடையாதுங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க நான் சொல்கிறேன். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்பொழுது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களை இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். ஸோ இதனால் வந்து நம்ம நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டி சில சமயங்களில் இழந்து போகிறோம். இது வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இது வந்து அப்ளிகபிள் இருக்குது. ஈவன் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கினாலும் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ லே அவுட்லாம் இருக்குது. ஒரு லே அவுட் 5 ஏக்கர் 10 ஏக்கர் 20 ஏக்கர் போடுறாங்கன்னு சொன்னால் அங்கே எதுவும் வந்து பெரிய மெயின் ரோடு தார் ரோடு வரப்போகிறது கிடையாதுங்க. ஸோ ஒரு தெரு தான் வருங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து தெருவுக்கு முக்கில் நிற்குதுன்னு சொன்னால் அதில் வந்து இன்னும் நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் சிலை வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் சிலையை இந்த இடத்துல வச்சுருவாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அது என்ன அது வந்து சொல்லுவாங்க ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அதை சரி பண்ணிடுறதுக்கு அப்படியும் நம்ம பண்ணி கூட இந்த ப்ராப்பர்ட்டிலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு கிளாரிட்டி கொடுக்க தான் இந்த டயக்ராம் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஸோ வாங்க மற்ற விஷயங்களும் பேசிடுவோம். இந்த டயக்ராம் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன புரியுது? ஸோ தெருக்குத்துன்றது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்த ஏரியா தான். இது என்னென்னு கேட்டிங்கன்னா மேபி ஒரு பஸ் போகிற ரோடு, ஒரு லாரி போகிற ரோடு, அதாவது நான் சொல்கிறது டிராஃபிக் இருக்கிற ஒரு ரோடு. அந்த ரோடு எண்டு போய் அந்த முற்ற இடம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வீடு யாரும் கட்டியிருந்தால் அவங்களுக்கு வந்து ஆபத்து. இதுதாங்க தெருக்குத்து. அப்போ அந்த ஆபத்துன்னு போது என்ன சொல்லுவாங்க, நேராக வர்றவன் வந்து ஒரு நல்ல ட்ரெயின்டு டிரைவராக இருக்கிறாருன்னு வச்சோன்னா அவங்களுக்கு வந்து அந்த வண்டியை ஓட்டிகிட்டு நேராக போய் ரைட் திரும்பி போயிடுவார். சில சமயங்களில் தவறுதலாக நமக்கு வந்து நேராக விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேராக கொண்டாந்து முட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முட்டி உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அப்போ ஆக்சிடென்ட் ஏற்படும், விபத்துகள் ஏற்படும்போது கண்டிப்பாக நமக்கு ஆபத்தான விஷயமாக அது இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து நீ தெருக்குத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்காத அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையான ஏற்பாடு தான். இது முன்னாலேருந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் இது எங்கே சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மெயின் ரோடு, வெஹிக்கிள் அதிகமாக போகிற ஒரு மெயின் ரோடு, ஒரு தார் ரோட்டில் வெஹிக்கிள் அதிகமாக போகுது, ஒரு அப்ரோச் இருக்கிற ஏரியா, வெஹிக்கிள் அதிகமாக போயிட்டு வர்ற இடங்கள், வாகனங்களும் அதிகமாக பயணிக்கிற இடங்கள், அங்கே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெருக்குத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் இது மருவி போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருக்குள்ளேயே அங்கே வாகனம் கிடையாது. நம்ம சொல்லுவோம் முட்டு சந்துன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த முற்ற இடத்துல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டா அது தெருக்குத்து அது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விடுறாங்க. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மருவி போன உண்மை. அதாவது ஒரு ஹைவேலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள் அதிகமாக பயணிச்சுட்டு இருக்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம வந்து தெருவுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ தெருவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருக்குத்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டுங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் வீடாக இருந்தால் கூட நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா, இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் தெருக்குத்துன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது 15 அடிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் ஃப்ளோரே இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும்பொழுது அங்கே வந்து உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டுக்கோ இல்லை விபத்துகளுக்கோ வாய்ப்பு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ 0 சான்சஸ் ஃபார் ஆக்சிடெண்ட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணலான்றதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இது நம்ம வந்து சின்ன புரிதல் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ எப்படி நான் சொன்ன மாதிரி இந்த வீடு ஆரம்பிக்க உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் வந்து ஆசையாக 6-7 மாதமாக தேடி கண்டுபிடிச்சி ஃபைனலாக ஒரு வீட்டை கண்டுபிடிச்சி அதை போய் முடிக்கலான்னு போகும்பொழுது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு தெருக்குத்து அப்படின்னு சொன்னதுனால மொத்தமாக அந்த சேல் நின்று போச்சு. ஸோ அவர் வாங்காமல் போயிட்டார். இப்போ திருப்பி நான் அவர் இன்னொரு 1 இயருக்கு வீடு தேடுவார்னு வச்சுக்கோங்களேன், அதனால் அவருடைய கல்யாணம் தள்ளி போகலாம். அந்த மாதிரி அவருடைய நிறையா தேவைகள் டிசிஷன்ஸ் வந்து மாறி போகும், தள்ளி போகும். ஸோ அப்போ இந்த மாதிரி புரிதல் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்குது. அந்த தெருக்குத்து ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்றது தான் மேட்டர்ஸ். அது வந்து ஒரு பெரிய வாகனங்கள் போகிற இடத்துல இருந்தால் நம்ம கண்டிப்பாக வாங்குறது கொஞ்சம் ரிஸ்கி தான். அதுவுமே இப்போ அப்பார்ட்மெண்ட் சொல்லும்போது அது எல்லாமே கூட இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் ரியாலிட்டாக இதுதான். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கிளாரிட்டி தேவைப்படுது, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க சொல்கிறீங்க, வேறு ஏதாவது இதில் உண்மைகள் இருந்து நீங்கள் சொல்லணும்னு விரும்புங்கன்னா கண்டிப்பாக சஜஷன் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor signing off from Chennai.